பார்த்தீங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ ஸ்கூல்லேயே வாங்கிட்டு வந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் ஒரு எது சொல்கிறது, ஸ்கூலில் வந்து பூ வச்சுட்டு போகக்கூடாது, ஜுவல்ஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே நாங்கள் வந்து பயந்து பயந்து போட்டு போவோம். அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தைரியம். எனக்கு இவங்கள நினச்சி வந்து கஷ்டமா இல்ல. இவங்கள நினச்சி கோவம் தான் வருது. இவங்க அப்பா, அம்மா நினச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, சில வீட்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பசங்க வந்து படிக்க அனுப்புன்றாங்க அப்படின்னா, நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களாவது படித்து ஒரு பெரிய ஆள் ஆகட்டும்ன்றதுக்காக குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி அனுப்பும்போது இந்த மாதிரி சியர்ஸ் அடி இந்த மாதிரி பேசிட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ல அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. அவங்க மூஞ்செல்லாம் பிளர் பண்ணாம அப்படியே போட்டிருக்கணும். அந்த பசங்க மூஞ்செல்லாம் லைஃப் எவ்வளோ ஸ்பாயில் ஆயிருக்குன்ட்டு அப்போ யோசிப்பாங்கல்ல. அதை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளர் பண்ணி போடுறதுனால தான் அவங்க வந்து ஓகே ஏதாவது தப்புன்னா இந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் வந்து திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஸோ இது வந்து தெரிஞ்சு பண்ணுற தப்பு, தெரியாமல் பண்ணுற தப்பு கிடையாது. ஒரு ஸ்கூல் வந்து ஒரு புனிதமான ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து அங்கே தான் கற்றுக்குறோம். லைஃப்பை கூட அங்கே தான் கற்றுக்குறோம். நம்ம லைஃப் அங்கே வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு குடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற எந்த ஒரு குழந்தைங்களும் எந்த ஒரு பசங்களும் இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பசங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு இதுலேருந்தே தெரியுதுல்ல. சில பொண்ணுங்கள்லாம் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இதுதான் பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை பெண் உரிமை. பசங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது, எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறவங்க தான் பெண் உரிமை நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.